அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் செட்டிநாடு ஸ்டைலில் சிம்பிளாக சுவையான தட்டைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். சாதத்துக்கு ஊற்றியும் சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம், பூரி சப்பாத்திக்கு கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் 1/4 கிலோ அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு 1/2 மணி நேரம் வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் தான் குழம்பு தாளிக்க போகிறோம், அதனால் தட்டைப்பயிரை வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றி ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 15 சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கணும். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கணும். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல தட்டைப்பயிறு, அதை அந்த தண்ணியோடு அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும். கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்க மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். 2 விசில் ஸ்டீமெல்லாம் அடங்கிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு வெந்திருக்கு. தட்டைப்பயிரும் நல்லா வெந்திருக்கும். கரெக்டான பதத்தில், ரொம்ப குழையாமல் கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ இதை திரும்பவும் அடுப்பு பற்ற வச்சு கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கணும். அதை கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். புளி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற நேரத்துலேயே ஒரு 4 பல் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்கணும் குழம்பு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி. சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த தட்டைப்பயிறு குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.